கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறார். இந்த நாள்ல நிறைய சூழ்நிலைகள் அவர் அப்படி இருக்கிறது இல்ல நம்ம நினைக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் வழியாய் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல இருந்து கொண்டு வரும்பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்தார், யோர்தானை கடக்க செய்தார், எரிகோ கோட்டையை தகர்த்து எவ்வளவு செய்தார். இந்த நாள்ல அவர் செய்தது மாதிரி அற்புதம் எந்த தெய்வம் செய்திருக்கிறது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பராக்கிரமசாலியா இருக்கிறார். அதை ஒரு நாளும் நம்ம மறக்க கூடாது. அதுதான் தாவீது என்ன பண்ணாரு, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவருக்கு கோலியாத் முன்னாடி போய் சொல்றாரு, நீ நிந்திக்கிற ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல நான் வரேன்னு சொல்லி அவர் ராணுவங்களின் தேவனாய் பார்த்தார். அவரை பார்த்தபடி கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அந்த யுத்தத்துல கோலியாத் முகங்குப்புற விழுந்து வெட்கப்பட்டு போனார். அந்த இடத்துல தாவீது ஜெயித்தார். அது மாதிரிதான் நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம். இன்னைக்கு அவரால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. முக்கியமா இந்த நேரத்துல நெருக்கப்படுகிற சூழ்நிலை தான் நம்ம நினைப்போம், ஐயோ நான் இந்த சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து நான் எப்படி வருவேன், யார் எனக்கு உதவி செய்வா, அச்சோ கர்த்தர் எங்கேயோ இருக்காரு, அவர் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நீங்க அப்படி நினைச்சா அப்படிதான் நடக்கும். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு மிக முக்கியமானது விசுவாசம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஓகே, எப்படி இருக்கிறார்? நீங்க அவர் வல்லமையுள்ளவரா பார்த்தா நிச்சயமா வல்லமையுள்ளவரா உங்க வாழ்க்கையில அவரால் இடைப்பட முடியும். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். எப்படி பார்க்கிறீங்க? அதிசயமானவரா, வல்லமையானவரா, அவர் சேனைகளின் கர்த்தரா, யுத்த வீரரா? நிச்சயமாய் நீங்க பார்க்கிற பிரகாரமாய் உங்க வாழ்க்கையில அவரால் கிரியேட் செய்ய முடியும். உங்க விசுவாசத்தின் அளவு உங்க வாழ்க்கையின் அற்புதம். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் வல்லமையுள்ளவராய் அதிசயமான தேவனாய் பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் வல்லமையும் வெளிப்படுத்துவார். God bless you.